கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளை. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்புகளும் மாறாதவைகளே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை வரம் என்றென்றைக்கும் மாறாது. அவர் அழைத்த அழைப்பும் என்றைக்கும் மாறாது. ஏன் இந்த வார்த்தையை இன்றைக்கு பதிவிடுகிறேன் அப்படின்னா, அவர் ஒரு மனிதனை தேர்வு செய்து தன்னுடைய ஊழியத்திற்கென்று தன்னுடைய பணிக்கென்று ஒருவனை தேர்வு செய்கிறார்னு வைங்களேன். அவர்களுக்கு ஒரு சில கிருபையின் மூலம் வரங்களை கொடுப்பார். அந்த வரங்களை கொண்டு அந்த மனிதன் தன்னை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஊழியத்தை அவன் செய்யணும். அப்படி செய்கிற போது அந்த வரங்கள் ரொம்ப அற்புதமா செயல்படும். ஏன்னா அந்த வரங்கள் மாறாது. சிலருக்கு தீர்க்க தரிசன வரம், சிலருக்கு ஞானத்தை போதிக்கிற வரம், சிலருக்கு வியாதிகளை சுகமாக்குகிற வரம், இப்படி பலவிதமான வரங்களை கர்த்தர் கொடுப்பார். இந்த வரங்கள் எல்லாம் என்றென்றைக்கும் மாறாது. அப்ப நமக்கு என்ன அவர் கொடுப்பார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை ஆண்டவரிடத்துல கேட்கிறோமோ அதை நிச்சயமா கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, எதுக்காக வேண்டுமானாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம மண்டியிட்டு கேட்கிற போது அவர் மாறாத தேவனா இருக்கிறபடியினாலே மாறாத கிருபை வரத்தை நமக்கு தருவார். அவர் கொடுக்கிற வரம் எப்படின்னா, நம்ம வியாதிப்பட்டிருந்தா நம்ம சுகமாவோம், பலவீனப்பட்டிருந்தா பலன் அடையும். மற்றபடி ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம்னா அதிலிருந்து நாம விடுதலை ஆகும். இப்படிப்பட்ட வரங்களைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அது மாறாது. அப்புறம் அவர் அழைத்த அழைப்பும் மாறாது. நம்மை ஒரு முறை அவர் அழைச்சிட்டாருன்னா மறுபடியும் நம்மளை வேண்டான்னு அவரு உதாசீனப்படுத்தி தள்ளிட மாட்டார். அந்த அழைப்பிற்கு பாத்திரமா, அந்த அழைப்பை இறுக பற்றி கொண்டவர்களாக நம்ம இருக்கிறப்போ அவருடைய கிருபை வரங்கள் நம்ம மூலியமா இந்த உலகத்துல கிரியைகளா மாறும். அன்பானவர்களே, அப்படி ஒரு பாக்கியமுள்ள ஒரு இடத்தை தான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அப்படி ஒரு அன்பான இடத்தை தான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கிருபை வரத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும்னா, அவர் அழைத்த அழைப்பு எப்படி மாறாது என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறதோ, அப்ப அவருடைய அழைப்பை நாம உணர்ந்து கொண்டு அதன்படி நாம நடக்கணும். அவர் நம்மளை அழைக்கலைன்னா நாம இந்த வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டோம். அவர் நம்மை அழைக்கவில்லை என்றால் இந்த உலகத்துல நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்க மாட்டோம். ஆனா இவைகளெல்லாம் நடந்தேறி இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு ஒரு நாளும் மாறாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மை பரிசுத்தமா காத்துக்கணும். அந்த அழைப்பிலிருந்து நம்ம பின்வாங்கி போகாம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி நாம நடக்கிறப்போ நிச்சயமாகவே நம்மை கொண்டு அதிகப்படியான கிருபை வரங்களை கிரியைகளாக மாற்றி கர்த்தர் நம்மையும் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சுவிசேஷகனாக, அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக, அல்லது ஒரு போதகனாக, அல்லது ஞானத்தை போதிக்கிறவனாக, வியாதியை சுகமாக்குறவனாக, எப்படியாவது ஒரு நல்ல நிலையில நம்மை வைத்து அவர் அழகு பார்க்கிற கர்த்தர். அதற்காகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நாம அந்த அழைப்புக்கு பாத்திரமா நடந்துக்குவோமா? நடந்தாதான்
இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்துல நடக்கும். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நீர் அழைத்த அழைப்பு மாறாது, உம்முடைய கிருபை வரங்களும் மாறாது என்று இந்த வேத வசனம் எங்களுக்கு புகட்டுகிறது. அப்படியாக உம்முடைய அழைப்பை நாங்கள் கர்த்தாவே எந்த விதத்திலும் தூஷணப்படுத்தி விடாமல் அந்த அழைப்பை முழுமையா ஏற்றுக்கொண்டு அதை எந்த விதத்திலும் நாங்கள் ஆண்டவரே இழந்து விடாதபடிக்கு இறுக பற்றி கொண்டு அதன்படி வாழ்ந்து உம்முடைய கிருபை வரங்களை எல்லாம் நாங்கள் கிரியைகளாக மாற்ற நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கம், அன்பு, அழைப்பு எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.